க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரிவர்ஸ் நமக்கு வந்து நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து பையிங் ஏரியா மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேட் எதுவும் எடுத்து கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எது கேப் அப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஷ் பை ஆர்டர் எடுத்துகிட்டு கீழே வந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். இங்கே ஒரு லாட் பை பண்ணுங்கள், இங்கே ஒரு லாட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வேணால் பை பண்ணிட்டு ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. 200 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. நல்லா டவுன் வந்து திரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 to 100 பாயிண்ட் தான் வைக்க முடியும். ஏன்னா ரொம்ப ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா. இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் எடுக்க வேண்டியதான். பொசிஷனல் ட்ரேடிங் எது வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னா வந்து என்கிட்ட மணி கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நான் வந்து பொசிஷன் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து இந்த 6800 7000 இந்த கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே ஏறும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பையிங் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கொடுக்கும். சப்போர்ட்டை தொட்டு மறுபடியும் மேலே போணுச்சுன்னா நல்லா மேலே போகும். அதனால் பையிங் எடுத்து வைங்க. ஒரு 1 வீக் to 2 வீக் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க.